بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்திலே மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலை குறித்து நாங்கள் சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். இந்த இஸ்லாத்திலே நாங்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்ன? நாங்கள் இறைவனை வணங்குவதற்காகத்தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டளையை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத அனைத்து மக்களுக்கும் உரிய ஒரு கட்டளை தான். யார் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனை வணங்க வேண்டுமென்ற இந்த சத்தியத்தை புரிந்து எங்களுடைய வாழ்க்கையிலே இதை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். இந்த இஸ்லாத்திலே இறைவனை வணங்குவதற்கு இறைவனால் வழிகாட்டப்பட்ட மிகவும் அருமையான அற்புதமான ஒரு வணக்கம்தான் இந்த தொழுகை என்பது. எனவே இந்த தொழுகை சொர்க்கத்திற்கு ஒரு திறவுகோலாக எப்படி அமையப் போகிறது என்பதை நாங்கள் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். தலைப்புக்குள்ளே செல்வதற்கு முன்னால் இந்த தலைப்பை பற்றிய சில செய்திகளை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். பொதுவாக தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவுகோல் என்று நாங்கள் ஒரு செய்தியை அறிந்து வைத்திருக்கிறோம். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை, தொழுகையுடைய திறவுகோல் வுலு செய்வது என்று ஒரு செய்தி பரவலாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு பலவீனமான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு செய்தியை சொன்னதாக ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையில் பதிவு செய்யப்படவில்லை. அந்த ஹதீஸை பதிவு செய்கின்ற இரண்டு அறிவிப்பாளர்கள் சுலைமான் இப்னு கரும் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளரும் அபு யஹ்யா அல் கத்தாத்தி என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு அறிவிப்பாளரும் இந்த செய்தியில் இடம்பெறுகிறார்கள். இவர்கள் ஹதீஸ் துறையிலே பலவீனமான அறிவிப்பாளர்களாக கருதப்பட்டவர்கள். ஆனால் நாங்கள் இந்த தலைப்பை எந்த அடிப்படையில் நாங்கள் போட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கருத்தை தருகிறது. நேரடியாக இந்த வாசகத்திலே வரக்கூடிய செய்தி பலவீனமானதாக இருந்தாலும் தொழுகை சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடியது, சுவனத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அமைகிறது என்ற ஒரு கருத்திலே தான் இந்த தலைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்போ உண்மையிலே தொழுகை சொர்க்கத்தை தரக்கூடிய சுவன இன்பத்திலே எங்களை நிரந்தரமாக வாழச் செய்யக்கூடிய ஒரு அமலாகத்தான் இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால்,
முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் கூட இஸ்லாத்திலே பல அம்சங்களில் கவரப்பட்டு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காரணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் எதனால் ஈர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தொழுகையை பார்த்து தான் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆரம்ப காலங்களில் நாங்கள் இஸ்லாத்தை வாயளவில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இஸ்லாத்தை கடைபிடித்து வந்திருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் மார்க்கம் அறிந்த நிலையில் அதில் செயல்படுத்திய நிலையில் வாழ்ந்த காரணத்தினால் மிகவும் ஆரம்ப காலத்திலே இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தொழுகையை நடைமுறைப்படுத்தி காட்டியதனுடைய விளைவு தான் பல பேர் இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக வருவதற்கு காரணமாக அமைந்தது. ஏன்னா இந்த தொழுகையை கவருவாங்க. வேறு எந்த ஒரு மதத்திலும் இது போன்ற ஒரு வணக்கத்தை இறைவன் ஏற்படுத்தவில்லை. அதனால் இந்த தொழுகையுடைய அம்சங்களை பார்த்து அதனுடைய வித்தியாசங்களை பார்த்து என்ன அழகான முறையில் இறைவனை வணங்குகிறார்கள். வேறு சமுதாயங்களில் இது போன்ற நம்முடைய சமுதாயங்களில் இது போன்ற அம்சங்களை காண முடியவில்லையே. இறைவனை நெருங்குவதற்காக இறைவனை வணங்குவதற்காக எங்களை நாங்கள் வற்புறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தானே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய பகுத்தறிவை அடகு வைத்து தானே நாங்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது. ஆனால் இது ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கிறது என்று சொல்லி ஆரம்ப காலங்களிலும் சரி, இன்று 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் சரி இந்த தொழுகையை பார்க்குறாங்க. பார்த்து இதனுடைய வித்தியாசத்தை உணர்ந்து இந்த தொழுகையுடைய இந்த வித்தியாசத்தை பார்த்ததனாலேயே இஸ்லாத்தை தழுவக்கூடிய பல அறிஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பேர் சொல்லி தெரிஞ்ச ஒரு சிலர் இருப்பாங்க. பேர் குறிப்பிட்டு சொல்லப்படாத பல பேர் இந்த தொழுகையை காரணம் காட்டி இஸ்லாத்திற்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க இந்த இஸ்லாத்தை தழுவுவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு தொழுகை காரணமாக அமைந்திருக்கிறது. ஆனால் பாரம்பரியத்தில் இஸ்லாத்திலே நாங்கள் வளர்ந்து இஸ்லாத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு இந்த தொழுகையுடைய அருமை பெருமதி எந்த அளவுக்கு எங்களுடைய உள்ளத்திலே தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே முஸ்லிமாக வாழ்கிறான் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான நோக்கமே மறுமையில் சுவனத்தை அடைய வேண்டும் என்பதுதான். சொர்க்கத்தை நாங்கள் பெற வேண்டும். சொர்க்கத்தை பெறுவதாக இருந்தால் அதற்கு வழியாக இஸ்லாம் எதை அமைத்து கொடுத்தது? தொழுகைதான். இது எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும், எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் தொழுகையிலே கவனக்குறைவாக பொடுபோக்காக அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக அது ஏனோ தானோ என்று அல்லாஹ் கடமையாக்கிட்டான் அதனால தொழ வேண்டும், அல்லாஹ் விதியாக்கிட்டான் செஞ்சுதான் ஆக வேண்டும், ஏன் ஒரு சுமையாக அதை கருதி ஒரு பாரமாக நினைத்து இந்த தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? கது அஃப்லஹல் மூமினூன், நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மூமின்களாக நீங்கள் இருந்தால், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், நம்பக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எதன் அடிப்படையில்? அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தி உள்ளவர்களாக பணிவுள்ளவர்களாக இருப்பார்கள், ஈடுபாட்டுடன் தொழுவார்கள். இன்னும் பல அம்சங்கள் அல்லாஹ் பட்டியல் போட்டு அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றார், நீங்க சொர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தொழுகையிலே 2 அம்சங்கள் அல்லாஹ் சொல்றான். பேணி பாதுகாக்கிறது என்றது ஒன்று, இரண்டாவது அந்த தொழுகையிலே ஈடுபாடு உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த தொழுகையிலே ஈடுபாடு எங்களுக்கு வந்துச்சு என்று சொன்னா தொழுகையை நாங்கள் தொடர்ச்சியாக பேணக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் வாரிசுகள். எதுக்கு? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா ஹாலிதூன், சொர்க்கத்திற்கு அவர்கள் வாரிசாவார்கள், சொர்க்கத்திலும் உயர்ந்த அந்தஸ்துடைய ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு வாரிசாவார்கள். வாரிசு முறையில் நாங்கள் சொத்தை தான் பெறுவோம், ஆனால் சொர்க்கத்தே பெறலாம் என்றால் எங்களுடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை பெறுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம், எவ்வளவு போட்டி போடுறோம். மரண தருவாயில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எந்த நேரத்தில் மண்டையை போடுவானோ தெரியல, உடனடியாக சொத்தை பிரித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது. இன்றும் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வாழக்கூடிய ஒரு உலகத்தில் சொத்துக்காக போராடுகிறோம், அதை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக சொத்தை பொறுத்தவரையில் அது அற்பமானது. வமா மத்தாஉல் ஹயாத்தி துனியா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல்,
மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்திலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இன்பங்கள் அனைத்தும் அற்பமானது என்று சொல்லக்கூடிய சொத்துக்காக, வாரிசு முறையில் பெறக்கூடிய சொத்துக்காகவே எவ்வளவு பேராசை வைக்கிறான், முயற்சி செய்கிறான். அல்லாஹ் சொல்றான், நீ சொர்க்கத்துக்கு சொத்து வாரிசுதாரரா மாற முடியும். அதுவும் எப்படிப்பட்ட சொர்க்கம்? சொர்க்கத்திலே பல அந்தஸ்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு அந்தஸ்திலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஒன்றை தாண்டி இன்னொன்று இருக்கும். பொறாமை இருக்காது. கீழ்மட்டத்தில் உள்ளவங்க மேல் மட்டத்தை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. ஆனா அந்தஸ்துல வித்தியாசம். ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்தஸ்திலே திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்றாலும் அதுல மிகவும் உயர்ந்த அந்தஸ்து எது? ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம். அதற்கு வாரிசாக்குவேன் என்றால் நீ தொழுகையை நிலைநாட்டு. இன்னும் பல அம்சங்கள் அல்லாஹ் சொல்றான். முதலாவது அல்லாஹ் சொன்னது, தொழுகையில நீ ஈடுபாட்டுடன் நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதே போன்று அதை பேணி பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இந்த சொர்க்கம் இருக்குதே, அதை பத்தி நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். சாதாரணமான விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தினுடைய விசாலத்தை ரசூலா சொல்றாங்க. சொர்க்கத்துடைய ஏனைய விசாலம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு நீங்க சிந்திச்சுக்கோங்க. நல்ல ஒரு தரமான ஒரு உடல் அமைப்பை கொண்ட, திரகாத்தரமான உடல் அமைப்பை கொண்ட ஒரு குதிரை 100 வருடங்கள் பிரயாணம் செய்தாலும் அந்த மரத்தை கடக்க முடியாது என்றாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு விசாலமானது சொர்க்கம். ஒரு மரத்தின் நிலையை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வசாரியூ இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, நீங்கள் அனைவரும் விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் விரைந்து வாருங்கள், சுவனத்தின் பால் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் சொல்றான், அர்லு அஸ் சமாவாத்து வல் அருள், அதனுடைய பரப்பளவு விசாலம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம். அல்லாஹ் சொல்றான், இதுக்கு வாங்க. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு, அதிலே உயர்ந்த அந்தஸ்து அடைவதற்கு அடிப்படையான அம்சம் என்னன்னா, நீங்க தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நீங்க முஸ்லீம்களாக மூமின்களாக இருக்கிறீர்களா, தொழுகை உங்களிடம் சரியான முறையில் அமைய வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எந்த அர்த்தமும் இல்லைன்றா அல்லாஹ். அப்ப நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். நாங்க மனிதர்களாக பிறந்துட்டு அல்லாஹ் எங்களை முஸ்லீம் குடும்பத்தில் வளர வச்சுட்டான், பிறக்க வச்சுட்டான். அதுலேயும் இந்த இஸ்லாத்தில் உள்ள கொள்கையை விளங்க வச்சுட்டான். சரியான கொள்கை அடிப்படை திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளையும் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிய வச்சுட்டான். அப்படியே புரிஞ்ச நாங்க சரியா அல்லாஹ்க்கு தொழணுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் யாருக்கு நலவ நாடுகிறானோ அவனுக்கு அமல் செய்வதற்குரிய அந்த ஆர்வத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாம். எல்லாரும் அமல் செய்ய மாட்டாங்கண்டா அல்லாஹ்ட நாட்டம் கிடைக்கலன்னு அர்த்தம். ஒரு சிலர் இருப்பாங்க, மிகவும் கவனமாக அமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? அல்லாஹ் அவருக்கு நலவ நாடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா அராதல்லாஹு பி அப்தின் ஹைரன் இஸ்தாமலஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு நலவை நாடினால் அமல் செய்ய வைத்து விடுவான். அவ கேட்கிறாங்க, ஃபக்கீல கைஃப யஸ்தாமிலுஹு யா ரசூலல்லாஹ், எப்படி அல்லாஹ் அமல் செய்ய வைப்பான் என்றதை நீங்க எப்படி சொல்றீங்க? எந்த நிலையில் அல்லாஹ் வைப்பான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யுவஃபிகுஹு லில் அமலி ஸாலிஹ், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சாலிஹான அமல்களை செய்வதற்குரிய உதவியை செய்கிறான், வழியை ஏற்படுத்துகின்றான், ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றான். கபுல் ஐயமூத், நல்ல காரியங்களை அவருடைய மரணத்துக்கு முன்னாடி செய்து கொண்டே இருப்பார். இதுதான் அல்லாஹ் செய்கிற பேருதவி. அமல்கள்ல ஈடுபாடு அல்லாஹ் தர்றான்டா அல்லாஹ் எங்களுக்கு நலவ நாடுறான் என்ற அர்த்தம். நாங்க என்ன பார்க்கணும் என்றா ரிவர்ஸ்ல பார்த்துடணும். எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? நாங்க அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இபாதத்துகள்ல பேணுதலை நாங்கள் மேற்கொள்கிறோமா? அப்படி இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிஞ்சிட்டான். அல்லாஹ் அருள் புரிகிறவன் அமல் செஞ்சிட்டான் என்று ரசூலா சொல்றாங்க. அல்லாஹ் யாருக்கு நேர்வழிய, யாருக்கு அல்லாஹ் நலவ நாடுறானோ அவர்கள் இபாதத் செய்வாங்கண்டா நாங்க அமல் செய்வதை வைத்து அல்லாஹ் எங்களுக்கு நலவ நாடி இருக்கிறானா இல்லையான்றதை பார்த்துக்கொள்ளணும். கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பாருங்க, எந்த நிலையில் இருக்கிறோம். தொழுகை என்பது முக்கியமான அமல். அதுலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எதுன்னு சொன்னா தொழுகைதான். ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எதுன்னு ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு. கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, நேரத்துக்கு தொழுறது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். நீங்க உரிய நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டுங்க, அதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அமலாக இருக்கிறது. அப்ப நாங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டும், எங்களுடைய அமல்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது, அதிலும் குறிப்பாக தொழுகை விஷயத்தில் எங்களுடைய நிலை என்ன?
சரியா இருக்கிறோமா, சரியா பேணி பாதுகாக்கிறோமா? எங்களை 5 நேர தொழுகை 5 வேளை தொழுகை முறைப்படி நடக்கிறதா? அதிலே நபிவழி பேணப்படுகிறதா? அதை நாங்கள் இறையச்சத்தோடு செய்கிறோமா, ஈடுபாட்டுடன் இருக்கிறோமா என்பதையெல்லாம் நாங்கள் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கொள்கையை வாயளவுல நிறைய பேசுறோம், கொள்கையை நிறைய பிரச்சாரம் செய்கிறோம், நபி வழியை நிலைநாட்டுவதற்காக அதிக ஆதாரங்களை அள்ளி போடுறோம். தர்க்கமா எங்களை தௌஹீத்வாதிகளை மிஞ்சக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்கள் கூட பின்னங்கால் பிடரிலப்பட்ட அளவுக்கு ஓடுவாங்க தௌஹீத்வாதியை கண்டா. காரணம், பேச்சில் இவன் தான் பெருச்சாலி, இவனை விடுறதுக்கு யாருமே இல்லை, இவனோட மோத முடியாது. ஆனா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? எல்லாம் பேசுவாங்க, ஆனா இபாதத் இருக்காது, ஒழுங்கா தொழ மாட்டாங்க, அது ஒழுங்கா இருக்காது, குர்ஆன் திலாவத் இருக்காது என்று எங்களை நோக்கி இபாதத் சார்ந்த விஷயங்களே குற்றச்சாட்டை வைப்பாங்க. அந்த நேரத்தில் கூட இவன் பேசுவான், அது நான் செய்கிற இபாதத் எனக்கு அல்லாஹ்வுக்கு உரியது, உண்மைதான், உனக்கு அல்லாஹ்வுக்கு உரியது தான். சரி, உன்னுடைய மனசாட்சியை வைத்து நீ சிந்தித்து பார், உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உரிய இந்த இபாதத்துகள்ல நீ சரியா இருக்கிறியா? இது ஒவ்வொரு கணமும் சிந்திக்கணும். ஏன் தெரியுமா? இந்த கொள்கையை சுமந்த நாங்க தாங்க தொழுகையை நிலைநாட்டணும். நாங்க இந்த உலகத்தில் அனுபவிச்சு நாங்க இந்த உலகத்தில் என்ஜாய் பண்றதுக்காக அல்லாஹ் உலகத்தை படைச்சானா? இல்ல, அவன் எஜமான், நாங்கள் அடிமைகள் என்பதை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அமைச்சு தந்திருக்கிறான். அப்ப நாங்க சிந்திக்கணும், இந்த தொழுகை விஷயத்துல தௌஹீத்வாதிகளுக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்லாசுடனும் நபி வழியுடனும் தொழுகையை யாரு பேணி பாதுகாக்கிறார்களோ அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் தான் இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்க வைப்பானடா. இதுக்கு அருகதையானவர்கள், இந்த அமலை செய்வதற்கு தகுதியுடையவர்கள் ஏகத்துவவாதிகளை தவிர வேறு யார் இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். இந்த பொறுப்புணர்வோடு தான் எங்களுடைய இபாதத் நடக்குதா? இந்த பொறுப்புணர்வோடு தான் நாங்கள் அமல் செய்கிறோமா? அவன் எங்களுடைய நிலையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இருந்த நிலையை தாண்டி கூடுதலான கவனத்தை இந்த தொழுகையை நோக்கி நாங்கள் செலுத்த வேண்டும் என்பதை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, குல் லி இபாதி அல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியாருக்கு நபியே சொல்லுங்கள், யுகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுமாறு சொல்லுங்கள். அல்லாஹ் எல்லா இடத்துலையும் குர்ஆன்ல நம்பிக்கை கொண்டவர்கள் அழைச்சி பேசினா முதல் வரிசையில் கொண்டு வந்தாலும் தொழுகையை தான் வைப்பான். குர்ஆன்ல மாத்திரம் 80க்கு அதிகமான இடங்கள்ல தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க. ஏன் அல்லாஹ் சொல்றான்? திருப்பி திருப்பி ஒரே கட்டளை ஏன் குர்ஆன்ல வருது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறக்கக்கூடியவன் அல்ல. வமாகான ரப்புக நசியா, உமது இறைவன் மறப்பவனாக இல்லை, மறக்கக்கூடியவன் அல்ல, அவனுக்கு பலவீனங்கள் இல்லை. அவன் மறக்காத இறைவன், மறதி என்பது தன்வசம் இல்லாத நிலையில் திரும்ப திரும்ப சொல்றான்டா. ஏற்கனவே சொன்னதை மறந்து சொல்லல, ஆர்வம் ஊற்றான், அந்த கட்டளையை வலியுறுத்துறான், திரும்ப திரும்ப சொல்லி எங்களை ஞாபகப்படுத்துறான். நீ கவனக்குறைவாகவே இருப்பாய், நீ இந்த உலகத்தை நோக்கி சாய்ந்தவனாக இருப்பாய் என்றாலும் நீ தொழுகையில கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் நினைவூட்டுகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் திரும்ப திரும்ப இந்த தொழுகையை பத்தி பேசுறான். இந்த தொழுகை எங்களுடைய சமுதாயத்துக்கு, நம்முடைய சமுதாயத்துக்கு மாத்திரம் உள்ள ஒரு அம்சம் இல்லை. தொழுகை என்பது, இந்த ருக்கு என்பது, சுஜூத் என்பது, நாங்கள் நிலையில் நிற்பது, இந்த மாதிரி இறைவனை வணங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறதே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு மாத்திரம் உள்ள ஒரு அம்சம் அல்ல. முன் சென்ற சமுதாயங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். எல்லா சமுதாயங்களும் இந்த தொழுகையை நிலைநாட்டி இருக்கிறார்கள். சுஜூத் என்பது எங்களுக்கும் உரியதுதான். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். பனு இஸ்ரவேலர்களோடு அல்லாஹ் ஒரு ஒப்பந்தமே பண்றான். பனு இஸ்ரவேலர்களுடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டோம். அதுல பல அம்சங்கள் அல்லாஹ் சொல்றான். என்னை தவிர வேறு யாரை நீங்கள் வணங்கக்கூடாது, வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல காரியங்கள், உபகாரங்கள், நல்ல முறையில் உபசரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தையும் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியில் தான் இருக்கும், ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கும், ஒரு யூனிஃபார்ம், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஒரே கொள்கை, ஒரே விதமான வணக்க முறைகள், சில மாற்றங்களோட ஒவ்வொருத்தருக்கு வரும். அப்போ பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஜக்காத்தையும் கடமையாக்கி இருக்கிறான், தொழுகையும் கடமையாக்கி இருக்கிறான். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது, யா மரியம் உக்குனுத்தி, நீ அல்லாஹ்வுக்கு, உமது இறைவனுக்கு கட்டுப்பட்டவளாக நீ இருக்க வேண்டும். வஸ்துதி வர்கை மாராக்கிஹீன், ருக்கு செய், சஜிதா செய், ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து ருக்குவையும் நீ நிலைநாட்ட வேண்டும்.
அப்போ சஜதா ருக்கு அவங்களுக்கு உரியது தான். அவங்களும் பனு இஸ்ரவேலரை சேர்ந்தவங்க தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அவங்களுக்கு இந்த கட்டளை இருக்குது. எல்லா சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தரையும் விடலை, அனைவருக்கும் உரிய ஒரு அம்சமாக இந்த வணக்கத்தை அல்லாஹ் அமைச்சிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் இந்த இறுதி சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறான்டா, இந்த தொழுகையை ஒரு நேரம் குறிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ் வைக்கிறான். இன்ன சலாத்த கானத்தலல் மூமினின கிதாப மௌகூத்தா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை. என்ன செய்தாலும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டியே ஆக வேண்டும். ஆரம்பத்தில் 50 நேர தொழுகை எங்களுக்கு கிடைக்குது பரிசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்தில் படாத பாடுபட்டாங்க, சமுதாயத்துடைய பலவீனங்களை உணர்ந்து இருந்தாங்க. அதனால கட்டங்கட்டமாக இந்த தொழுகையை என்ன செய்யறாங்க, குறைக்கிறதுக்குரிய ஏற்பாடை செய்யறாங்க. மேராஜில் நடக்குது. 5 நேர தொழுகையை எடுத்து வந்தாங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உதவி செஞ்சது மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு அருள் புரிஞ்சு 5 நேரமே 50 வக்துக்கு சமம் என்று அல்லாஹ் ஆக்கிட்டான். அப்போ இந்த 5 நேர தொழுகையை கூட நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிற்படுத்தக்கூடாது, அதை நாங்கள் புறக்கணிச்சிடக்கூடாது, அலட்சியம் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் இந்த தொழுகைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ் இலகுவாக்குறான். பாருங்க எப்படி இலகுவாக்குறான். தொழுகைக்காக உலுவா அல்லாஹ் கட்டளை இட்டு இருக்கிறான். உலு செய்யணும். உலு செய்வதற்குரிய வசதி கிடைக்கலண்டா தயமும் செய். தண்ணி கிடைக்கலனா மண்ணை தொட்டு நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். சரி, ஒருத்தர் பிரயாணத்தில் போறாரு, பிரயாணத்தில் இருக்கிறதுனால அவருக்கு கஷ்டம், உடல்ல ரொம்ப சோர்வு ஏற்படும், டயர்டு ஏற்படும், இதனால தொழுகையை விட்டுடலாமான்னு கேட்டா அதுக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்து 4 தொழாம 2 தொழுதுக்கோ, 3 சுபஹு 2 மஹ்ரிபு 3 4 வக்துடைய தொழுகைகளை சுருக்கி 2ஆக ஆக்கிக்கொள், இல்ல சேர்த்து தொழணும் என்று இன்னொரு விதி அல்லாஹ் ஏற்படுத்தி ஜம்மு செய்து கொள். அதிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு சலுகையை ஏற்படுத்துறான். இந்த மாதிரி சிலர் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டவங்க நாங்க எப்படி தொழுறது, ரொம்ப சிரமமா இருக்குது. அப்படியா, நின்று கொண்டு நீங்கள் தொழ முடியவில்லை என்றால் அமர்ந்து கொண்டு தொழுங்கள், அமர்ந்து கொண்டு தொழ முடியவில்லை என்றால் படுக்கையில் நீங்கள் தொழுங்கள். அப்படி படுக்கையிலிருந்தும் தொழுவதற்கு கஷ்டமா, கண் அசைவின் மூலமாக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். தொழுகையை மாத்திரம் விடுறதுக்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. பெண்களாக இருந்தால் அசுத்தமான நிலையில் இருந்தாலே தவிர, ஆண்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தாலும் குளிச்சுட்டு தொழணும் என்ற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு வாய்ப்பையும் விட்டு வைக்காமல் தொழுகையை நிலைநாட்டுறதுக்குரிய எல்லா சலுகைகளையும் ஏற்படுத்துறான். இதுல முக்கியத்துவத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தொழுகை சாதாரணமான ஒரு நிலையில் இல்லை. இதை யாராவது தவறிட்டான் என்று சொன்னா நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, நீ காஃபிர் தான், நீ தொழுகையை விட்டுறியா, இவ்வளோ அல்லாஹ் பண்ணி வச்சிருக்கிறான், இவ்வளவு செட்டப் அல்லாஹ் செஞ்சு வச்சிருக்கிறான், இந்த நிலையும் தாண்டி தொழுகையை விடுவாய் என்று சொன்னா எங்களுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசமே தொழுகை தான். அப்ப நீ காஃபிராகி விடுவாய். மன் தரக்க ஸலாத்த ஃபக்கது கஃபர். இவ்வளோ அல்லாஹ் வசதியை ஏற்படுத்தி கொடுத்த பிறகும் நீ தொழுகையை விடுவாய் என்று சொன்னால் நீ காஃபிராகி விடுகிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை எச்சரிக்கிறாங்க. இறைவனை விசுவாசம் கொண்டவர்கள் தொழுகையில எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பண்ண முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துறாங்க. இந்த தொழுவதனால அல்லாஹ்க்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. இறைவன் அல்லாஹு சமத், தேவையற்றவன். நீங்கள் அனைவரும் தான் அல்லாஹ்க்கு தேவையுள்ளவர்கள். அல்லாஹ் சொல்றான், மனிதர்கள் தான் அல்லாஹ்விட தேவையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவன் தேவையற்றவன், புகழுக்குரியவன். எல்லா மனிதர்களும் சேர்ந்து தொழுதாலும் அல்லாஹ்ட கண்ணியத்தில் ஒரு அணுவளவும் கூட போறதில்லை. இல்ல தொழவில்லை என்று முடிவெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் ஒரு அணுவளவும் குறைய போறதில்லை. அல்லாஹ் இஸ்ஸத்துக்குரியவனாக கண்ணியமானவனாக இருக்கிறான். அப்ப யாருக்கு தான் தொழுக? அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்றதை நாங்கள் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் தொழணும். இதுல உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் நன்மைகள் எங்களுக்கு தான், நம்மளுக்கு தான் அந்த நன்மை கிடைக்குது. முதலாவது நன்மை என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஒரு 5 நேர தொழுகையை காட்டி தந்தாங்களே, இதுல கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நன்மை என்னன்னு சொன்னா, உள்ளத்துக்கு ஆறுதல் கிடைக்கும். இந்த தொழுகையை நாங்கள் நிலைநாட்டினோம் என்றால் எங்களோட மனசு அமைதியாக இருக்கும். எவ்வளவு நாங்கள் சிரமப்படுறோம் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால், அந்த வாழ்க்கை போராட்டத்தில் எவ்வளவு கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிக்கிறோம். காலையில் எந்திரிச்சா இரவுல தூங்கும் வரைக்கும் அந்த நாளை கடத்துவதற்கு எவ்வளவு மன உளைச்சல்கள், எவ்வளவு மன கவலைகள், எவ்வளவு ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் அந்த நாளை கடத்துறோம். எங்களுக்கு ஆறுதல் தேவை. இந்த ஆறுதலை அடைவதற்காக சிலர் என்ன செய்வார்கள்,
இசையை கேட்பார்கள். இசையை கேட்டா எனக்கு மனசு அமைதி கிடைச்சிரும், அமைதியாகிரும் என்று நினைத்து இசையை கேட்பாங்க. பாடல்ல கூட எப்படி வைப்பான், எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் அது எங்கேயும் இல்லை, எங்கேயும் கிடைக்காது நிம்மதி, எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது. உலகத்தில் உள்ள பொருட்களை வைத்துக்கொண்டு நாங்கள் நிம்மதியை தேடினால் அந்த நிம்மதியை நாங்கள் அடைய முடியாது. ஏன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அமைதி அடைவதாக இருந்தால் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வை நினையுங்கள், உள்ளம் அமைதி பெறும். அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆறுதல் என்பது அல்லாஹ்வை நினைப்பதனால் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மிக முக்கியமான வழி என்னன்னு சொன்னா தொழுகை. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமுதாயத்திலிருந்து அவருடைய கையால் ஒரு கொலை நடக்குது. உடனே போறாரு, மதியன் நகரத்துக்கு போறாரு. போயிட்டு அங்கே தன்னுடைய திருமணம் அங்கே நடக்குது. திருமணம் நடந்த பிறகு திரும்ப அந்த தன்னுடைய தாயகத்தை நோக்கி வருவதற்காக வேண்டி அவர் வரும்போது தூர் சினாய் மலையிலிருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி நெருப்பை ஏற்படுத்தி, இவங்களுக்கும் தேவைப்படுது, நெருப்பினுடைய தேவை ஒன்று ஏற்படுது. அந்த நெருப்பு அடைகிறதுக்காக வேண்டி தூர் சினா மலைக்கு ஏறுறாங்க. ஏறும்போது அல்லாஹ் பேசுறான். அந்த நெருப்புக்கு பின்னாடி இருந்து அல்லாஹ் பேசுறான். யாரோட? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட நேரடியாக அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா குரல், அல்லாஹ்வுடைய குரல் நேரடியாக கேட்கப்படுகிறது. அந்த செவியுற ஒரு சக்தி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்குறான். அதுல அல்லாஹ் முதலாவது போட்ட கட்டளை என்று சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அனல்லா, மூசாவே நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லாஹன, என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, ஃபஅபுதுனி, நீ என்னை மாத்திரம் வணங்க வேண்டும், வாக்கிமி ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைப்பதற்காக என்னை ஞாபகப்படுத்துவதற்காக தொழுகையை நிலைநாட்டு என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அல்லாஹ் ஒரு மனிதனோடு பேசும்போது, அல்லாஹ் ஒரு நபியோடு பேசும்போது முதலாவது அல்லாஹ் கொடுத்த பேச்சு என்ன, அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, என்னை வணங்கு. எப்படி வணங்கணும்? தொழுகையை நிலைநாட்டி வணங்கு, தொழுவதன் மூலமாக என்னை நினைத்துக்கொள். அப்ப அல்லாஹ்வை நினைப்பதற்குரிய மிக முக்கியமான பிரதானமான அம்சம் என்னன்னு சொன்னா இந்த தொழுகை தான். அப்ப நாங்க அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக இந்த ஒரு மனோநிலையிலிருந்து தொழுகிறோமா, தொழ நினைக்கிறோமா என்றதை நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு நன்மை என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் ஓடி வர்றாரு. அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டேன் அப்படின்றாங்க. அந்நிய பெண்ணை, மனைவியை முத்தமிட்டா இங்க வந்து புகார் செய்ய தேவையில்ல, அவர் அந்நிய பெண்ணை முத்தமிட்டுட்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புகார் செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அப்படியா, நீங்க போய் ஒரு 2 ரக்காத் தொழுதுருங்க, தொழுது விட்டு இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபின ஸய்யாத், நல்ல காரியங்கள் இருக்கிறதே அது தீமைகள் என்ன செய்துவிடும், அகற்றிவிடும். நீங்க நல்ல காரியங்களை செய்யுங்க அதிகமா. அந்த நல்ல காரியம் என்றதுக்கு ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா முதல்ல எதை சொன்னாங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. இந்த மானக்கேடான விஷயங்கள் எங்களை எப்பயும் தாக்கக்கூடியதாக இருக்கும். எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய உள்ளத்தை வந்து மானக்கேடான விஷயங்கள் செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள், அதே போன்று நாங்கள் பார்க்கக்கூடிய நேரடியாக காணக்கூடிய காட்சிகள் ஆபாசத்தை தூண்டக்கூடியதாக எங்களுடைய உணர்ச்சிகளை உசுப்பேற்றக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு உலகத்தில் நாங்கள் கற்பு நெறியை பாதுகாத்து கொண்டு வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு முதல் வழி தொழுகையை நிலைநாட்டுறது. தொழணும். கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுவதோட மேலதிகமாக உபரியான வணக்கங்கள் அதிகமாக செய்யணும். அப்ப இந்த எண்ணங்கள் என்ன செஞ்சிடும், எங்கட மனசொட்டு போயிடும். ஒரு ஏகத்துவவாதி கூட இன்று வழிகேட்டுக்கு போறதுக்கு அடிப்படையான காரணமாக இருப்பது இந்த மானக்கேடான விஷயங்கள்ல இது போன்று நடந்து கொள்றது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் எங்களுடைய ஈமான பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு வழியாக இந்த தொழுகையை நிலைநாட்டுறதை எடுத்து சொல்றாங்க. ஏனென்றால் தொழுகையை பொறுத்தளவுல இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகையை பொறுத்தவரையில் அது மானக்கேடான காரியங்களையும் அருவருக்கத்தக்க காரியங்களையும் விட்டு உங்களை தடுக்கும், அருவருக்கத்தக்க காரியங்களை செய்வதை விட்டு உங்களை பாதுகாக்கும். அப்ப நாங்கள் எங்களுடைய கற்பனரியை பாதுகாத்து கொண்டு இந்த ஏகத்துவத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அதிலே தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க,
சிக்குறாங்க. நல்ல ஏகத்துவவாதியா இருப்பான், ஆனா ஒரு பொம்பளை விஷயத்துல முரண்பட்டு இருப்பான் அல்லது தடம் புரண்டு இருப்பான். உடனே அவனுடைய ஏகத்துவ வாழ்க்கைக்கே முற்றுப்புள்ளி. இதற்கு முன்னுதாரணங்கள் சொல்லணுமா? எத்தனை சகோதரர்கள் கொள்கையில உறுதியாக இருந்ததாக மக்கள் மத்தியிலே காட்சி அளித்தார்கள். ஆனா ஒரு பொம்பளை விஷயத்துல சிக்கி கொள்றான். உடனே என்ன நடக்குது? கொள்கையும் சேர்ந்து போகுது. எங்களோட கொள்கையும் எங்களை விட்டு பறக்காம இருக்கிறதுக்கு நாங்க இந்த தொழுகை விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். கடமையான தொழுகையை தொழுவது என்பது அல்லாஹ் எங்களை எங்களுக்கு கடமையாக்கிட்டான் என்றதுனால நாங்க தொழுகிறது. ஆனா உபரியான வணக்கங்கள் அதிகமாக நாங்கள் செய்வோம் என்றால் இது போன்ற அம்சங்கள் எங்களை விட்டு போயிடும். சரி, நாங்க ஐவேளை தொழுகையை தொலைத்தான் செய்யறோம். ஆனா இன்னும் எங்களுடைய மனசுல இந்த ஆபாசங்கள், அசிங்கங்கள் இதை தூண்டக்கூடிய நிலையில அதை நோக்கி எங்களுடைய மனது உள்ளங்கள் செல்லக்கூடிய சாயக்கூடிய நிலையில இருக்கும் என்று சொன்னா நாங்க ஒழுங்கா தொழலன்னு அர்த்தம், ஈடுபாடோட தொழலன்னு அர்த்தம், தொழுகையில இறைவனை சரியான முறையில் நினைக்கவில்லை என்ற அர்த்தம். அப்ப இதுல நாங்க கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். தொழுகையை நாங்கள் சரியான முறையில் தொழுவதாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில ஆபாசமான விஷயங்கள், அசிங்கங்கள் அப்படியே இல்லாமல் போய்விட வேண்டும். அது இல்லாம இன்னும் எங்களுடைய உள்ளம் அதை நோக்கி ஆசைப்படக்கூடியதாக தூண்டக்கூடியதாக இருக்கும் என்றால் எங்களுடைய தொழுகை ஏனோ தானோ என்று நாங்கள் தொழுகிறோம் என்று அர்த்தம். அதுல எந்த ஒரு பலனையும் நாங்கள் அடையவில்லை என்று அர்த்தம். இதுவும் அல்லாஹ் சுய பரிசோதனை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் அமைக்கிறான். தொழுகையில கிடைக்கக்கூடிய இன்னும் முக்கியமான ஒரு பயன் என்று அல்லாஹ் என்ன சொல்றான் என்று சொன்னா, இந்த தொழுகையில குறிப்பாக சுபஹ் தொழுகையில நாங்க குர்ஆன் ஓதுறோமா இல்லையா, இந்த குர்ஆன் வசனங்கள் மறுமையிலே சாட்சி சொல்லக்கூடியதாக அமையும். இது நாங்க எப்பயுமே சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் லுஹர், அசர், மஹ்ரிப், இஷாக்கு சொல்லாத விஷயத்தை சுபஹ்க்கு அல்லாஹ் சொல்றான். எப்படி அல்லாஹ் சொல்றான் என்று சொன்னா, நீங்க இரவு நேரங்கள்ல அது காலை பொழுதிலிருந்து இரவு நேரம் வரைக்கும் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ குர்ஆனல் ஃபஜ்ர், காலையில் தொழுகையில் நீங்கள் ஓதுகிறீர்களே குர்ஆன், இதையும் நிலைநாட்டுங்கள். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, நீங்கள் சுபஹ் தொழுகையில் ஃபஜ்ர் தொழுகையில் ஓதக்கூடிய குர்ஆன் உங்களுக்கு சாட்சியம் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. அல்லாஹ் அதனால தான் அதிலே அல்லாஹ் என்ன செய்யறான், எங்களுக்கு மறுமையில நரகத்திலிருந்து எங்களை காத்துக்கொள்வதற்காக இந்த சுபஹ் தொழுகையில நாங்க ஓதுற குர்ஆன் எங்களுக்கு சாட்சி சொல்லும், எங்களுக்கு சாதகமா பேசும். எப்பயாவது இப்படி நினைச்சு சுபஹ் தொழுது இருக்கிறோமா? இமாம் ஜமாத்துல தப்பி தவறி நாங்க சிக்கி கொண்டோம் என்று சொன்னா, தப்பி தவறி இமாம் ஜமாத்துல சேர்ந்துட்டோம் என்று சொன்னா அது இருந்து நின்று தான் நடக்கும். இமாம் ஓதக்கூடிய சூறாக்கள் நீண்ட சூறாக்களா இருந்தா பின்னாடி தொழக்கூடியவன் மனசு ஒரு மாதிரியா நினைச்சு கொண்டே இருக்கும். என்ன இது, இவர் சூறா இழுக்கிறாரு, தூக்கமா இருக்குது, கொஞ்சம் தூங்கி எழுப்பிட்டு டியூட்டிக்கு போவோம் என்று பார்த்தா இவர் பாட்டுக்கு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனா இவருக்கு தெரியாது அந்த இமாம் ஜமாத்துல நீண்ட சூறாக்கள் ஓதப்படுதே, இது மறுமையில எங்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் தெரியாது, அந்த செய்தியும் தெரியாது, அது உள்ளத்தால நினைக்கிறதும் இல்லை. அதனால தான் சுபஹ் தொழுகையில இவ்வளவு வீக்கா இருக்கிறோம். எப்படி நாங்க நினைக்கிறோம், ஏதோ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு 2 ரக்காத்தை தொழுது திரும்ப படுக்கிறது எப்ப, இதுதான் எங்களோட சிந்தனை. நாங்க தனிப்பட்ட முறையில் தொழுவதாக இருந்தால் அதிகபட்சமா எந்த சூறாக்களை நாங்க ஓதுவோம்? நீண்ட சூறாக்கள் என்று சூரா பக்கரா ஓதுவோமா? சூரா ஆலை இம்ரான் ஓதுவோமா? இல்ல, அதிகபட்சமா அம்மா யத்தசாலுன்னு ஓதுவோம். அதிகபட்சமா சொன்னா அதிகமாக நாங்க என்ன ஓதுறோம்? குல் சூரா ஓதி முடிச்சு கொள்றோம். குல் வல்லாவத் குல் யா அய்யுல் காஃபிரூன், இதுதான் வாயில வரக்கூடிய சூறாக்கள் 2 இல்லையா? இல்லாட்டி தப்பத் யதா வரும், வல் அஸ்ர் வரும். ஏன் சுருக்கமா இன்னா அத்தைனா கல் கௌசர் ஓதிட்டாரா இவர் குர்ஆனை? அது குர்ஆன் வசனம் தான், யாரும் மாற்று கருத்து இல்ல. சாட்சி சொல்லுமே மறுமையில 3 வசனம் சாட்சி சொல்றதுக்கு பதிலா ஒரு 100 வசனம் ஓதி சாட்சி சொன்னா இமாமத் செய்யறதுக்கே பயமா இருக்குது சுபஹ்ல நிறைய பேருக்கு. ஏன் தெரியுமா? பின்னாடி உள்ளவன் திட்டி போட போறான், அதனால பயம். ஏன் இவ்வளவு நீண்ட சூறாக்கள் ஓதுறீங்க, மக்களுக்கு எளிதாக்கணும் என்று சொல்லி இருக்குதா இல்லையா? ஆமா சொல்லி இருக்குதான். இமாம் ஜமாத் சுருக்கமா தான் அமையணும். ஃபஜ்ர் தொழுகை சாட்சி சொல்லும் என்று இருக்குது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுகையில் இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஒரு தவறான முடிவை எடுத்துட்டேன். இப்பதான் அதை உணர்றேன். நான் அந்த தவறான முடிவை நடைமுறைப்படுத்தாம இருந்தது மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயம்னு நான் நினைக்கிறேன்றாங்க. என்ன தவறான முடிவு எடுத்தாரா? ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. இமாம் ஜமாத்துல நீண்ட சூறாக்கள் ஓதுறாங்க.
இவர் நினைக்கிறாரு தொழுகையை விட்டுட்டு போயிடுவோமா? யாரு? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எவ்வளவு குர்ஆனோட தொடர்புள்ள ஒரு நபித்தோழர் தெரியுமா? குர்ஆனை கற்றுக்கொள்றதா இருந்தால் இவர்கிட்ட கற்றுக்கோங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன சில நபித்தோழர்கள்ல இந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருப்பார்கள். மார்க்கத்தோடு மிகவும் ஈடுபாட்டுடன் இருக்கக்கூடிய, குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன நினைக்கிறாரு? ரசூலுல்லாஹ்ட பின்னாடி தொழுறோமே, நீண்ட சூரா ஓதுறாங்களே, எப்படி நாங்கள் கண்டினியூ பண்ணுறது, விட்டுட்டு போகலாமா என்று நான் நினைத்தேன். அல்லாவின் அருளால் நான் அந்த முடிவை நான் எடுக்கவில்லை. நான் அப்படி தொழுகையை விட்டுவிடவில்லை. நான் கண்டினியூவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழுது கொண்டே இருந்தேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படின்னு தொழுவிச்சு இருக்கிறாங்க. அப்போ சுபோ தொழுகையில் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்தணும். ஆனால் இந்த சுபோவில் தான் நம்முடைய தொழுகையில் மிகவும் குறைபாடுகளை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நன்மையை சாட்சியம் அளிக்கிறதா வைக்கிறான். இதே நேரத்தில் சுபோ தொழுகையில் குறிப்பாக கவனமில்லாதவர்களாக குறைபாடில் நாங்கள் சுபோ தொழுகையை நாங்கள் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தண்டிக்கிற தண்டனை இருக்குதே, இது கடுமையானதாகவும் இருக்குது. நீங்க சரியான முறையில் அணுகுனீங்கன்றா அல்லாஹ் அதை சாட்சியம் அளிக்க வைப்பான். சரியா அணுகவில்லை என்றால் அல்லாஹ் கண்டிப்பாக அது உங்களுக்கு மறுமையிலே மிக பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். கபருடைய வேதனையை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு நிலையில என்ன சொல்றாங்கன்றா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றாங்க. ஒரு தடவை கனவை பத்தி நபித்தோழர்கள் கேட்குறாங்க, என்ன கனவு கண்டீங்க? ரசூல பொதுவாக சுபோ தொழுத பிறகு மக்களை நோக்கி அமர்ந்து கொண்டு நீங்கள் இரவு யாராவது கனவு கண்டீங்களா இப்படி கேட்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்ட ரசூல் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கனவு கண்டேன், நான் இந்த கனவுக்கு இந்த விளக்கத்தை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்கிற அதிகாரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ் நபிமார்களில் கூட எல்லாருக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்கிற அதிகாரத்தை கொடுக்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தடவை ரசூலா என்ன கனவு காண்றாங்க, ரெண்டு மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சி கொண்டு போகிறாங்க. அவ எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க? ஒரு இடத்தை நோக்கி அழைச்சிட்டு போகிறாங்க. ரசூல் அதில் ஒருத்தரை காண்றாரு, வேதனை செய்யப்படுறாரு. எப்படி வேதனை? ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் இன்னொரு மனிதன் நின்று கொண்டு பெரிய ஒரு பாறாங்கல் எடுத்து, அதே போன்று இன்னொரு அறிவிப்புல இரும்பினாலான ஒரு சம்மட்டியை எடுத்துக்கொண்டு அந்த கீழே இருக்கக்கூடிய மனிதருடைய தலையில் என்ன செய்கிறாரு? அடி கொடுக்குறாரு. அப்படியே சம்மட்டியால் ஒரு அடி பாறாங்கல்ல தூக்கி போடுறாரு. போட்ட உடனே இந்த கீழே விழுந்து கிடக்கக்கூடிய மனிதருடைய தலை அப்படியே செதறுது, சுக்குநூறாகுது. ஒரு பாறாங்கல்ல உங்களோட தலையில போட்டா, ஒரு அம்மியை தூக்கி தலையில போட்டாலே மண்டை பொழந்து என்னென்னமோ நடக்குது. பெரிய ஒரு கல்லை தூக்கி போடுறாங்கண்டா எப்படி செதறும்னு நினைங்க. இப்படி நடக்குது. திரும்ப கொஞ்சம் நேரம் கழிஞ்ச உடனே திரும்ப சீராகுது, திரும்ப கல் விழுது, திரும்ப செதறுது, திரும்ப சீராகுது. இது கண்டினியூவா நடக்குது. இது கியாமத் நாள் மட்டும் நடக்குமா? யார் இவர் என்று கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. ஃபரஜுலுன் ஆத்தாவுல்லாஹுல் குர்ஆன். இவர் ஒரு மனிதர், அல்லாஹ் இவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தார், குர்ஆனை புரியக்கூடிய தன்மையை கொடுத்திருந்தார், குர்ஆனை இவருக்கு விளங்க வச்சான். ஆனா ஃபனாம அன்ஹு பில்லைலி, இரவிலே அந்த குர்ஆனை விட்டு இவர் தூங்கி விட்டார். குர்ஆன் எங்கேயோ கிடக்கும், இவர் இரவுல தூங்குறாரு. வலம் யஅமல் பிமா ஃபீஹி பின்னஹார், அந்த குர்ஆனிலே உள்ள சட்டதிட்டங்களை பகல் நேரங்களிலே கடைபிடிக்க மாட்டார், கட்டளைகளை பேண மாட்டார். யார் இவர்? குர்ஆன் விளக்கம் உள்ள, இரவுலே இபாதத் செய்யாத, பகல்லே சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்தாத ஒரு மனிதர். குர்ஆன் விளக்கம் இந்த சமுதாயத்தில் யாருக்கிட்ட இருக்குது? குர்ஆனுடைய தெளிவு, குர்ஆனுடைய அந்த விளக்கங்கள் சரியான முறையில் இந்த காலகட்டத்தில் யார் புரிஞ்சிருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம்? ஏகத்துவவாதிகள் தான் புரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்த மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்களா? குர்ஆனை பார்த்தாலே வழிகேடன்னு சொல்றான், ஓதுறதுக்கு மட்டும்தான் குர்ஆன் என்றான். ஏன்னா மண்டையை போட்டா ஓதுறதுக்கு தான் குர்ஆன் என்றான், அல்லது ராத்திபுகள் ஃபாத்தியாக்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் என்றான், தாயத்து தட்டு தகடு இது போடுறதுக்கு தான் குர்ஆன் என்றான். இந்த நிலையில் ஒரு சமுதாயம் இருக்குது. குர்ஆன் விளக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க யாருங்க? நாங்கள் தானே இருக்கிறோம், இந்த ஏகத்துவவாதிகள் தானே இருக்கிறோம். அப்போ நாங்கள் குர்ஆன் விளக்கம் கிடைச்சும் இரவு நேரங்களில் தூங்கிவிட்டு
பகல் நேரங்களில் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழாமல் சட்டதிட்டங்களை கடைபிடிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு வேதனை செய்யப்படும் கியாமத் நாள் வரைக்கும் என்றால் இது கபரிலே நடக்கக்கூடிய ஒரு வேதனை. கபரிலே இந்த வேதனை எங்களுக்கு தரப்படும் என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த இரவு நேரங்கள் தொழுகையில் இப்போ சுபோ தொழுகை என்பது கடமையான தொழுகை. இரவு நேரங்களில் உபரியான வணக்கமாக எக்ஸ்ட்ராவாக அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்? தஹஜ்ஜத் என்ற ஒரு தொழுகையை வச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் கடமை, ஏனையவர்கள் இதை விரும்பி செய்யக்கூடியது. தஹஜ்ஜத்தை பற்றி பேசவே முடியாது. தஹஜ்ஜத் தொழுகிறோமா இல்லையான்றது சிந்திச்சு பார்க்கவே முடியாது. சுபோ தொழுகையிலே நாங்கள் வீக்னஸாக இருக்கிறோம். அப்போ தஹஜ்ஜத் தொழுகையை நாங்கள் சரியாக பேணுவோமா? சரியாக அதை கடைப்பிடிப்போமா? எங்களுக்கு மத்தியில் இந்த இபாதத்தில் மிகவும் குறைபாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். இப்னு உமர் இருக்கிறாரே, அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த சஹாபி. எல்லாரும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மார்க்க ஈடுபாடு என்னன்றதை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாருண்டா, இந்த இப்னு உமர் அவர்கள் இபாதத் செய்வாங்க, பகல் நேரங்களில் தொழுவாங்க, சுபோ தொழுவாங்க. சுபோவிலெல்லாம் வீக்னஸ் கிடையாது. ஆனால் இரவு நேரத்தில் இந்த உபரியான வணக்கமாக தஹஜ்ஜத் இருக்குதே, இதில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. ஆரம்ப கட்டத்தில் இப்னு உமர் அவர்கள் ஒரு கனவு காண்றாரு. இப்னு உமர் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஹப்ஸா அவர்களுடைய சகோதரர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன். அப்போ உம்மாத்துல் மூமினினுடைய சகோதரன் என்ற வகையிலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது. அதே போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் என்ற வகையிலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது. இவர் ஒரு கனவு காண்றார். என்ன கனவு? 2 பேர் இவரை அழைச்சிட்டு போறாங்க. எங்க? இவர் கையில் ஒரு பட்டாடையை கொடுத்து, அந்த பட்டாடையை இவர் என்ன செய்து அப்படியே அழைச்சி கொண்டு போகுது, சொர்க்கத்தை நோக்கி அழைச்சி கொண்டு போகுது. சொர்க்கத்தில் நீங்க எந்த இடத்துல வேண்டுமென்றாலும் நீங்க என்ன செய்யலாம்? குடியிருக்கலாம். எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் அனுபவிக்கலாம் என்று ஒரு பட்டாடை அழைச்சிட்டு போகுது. இந்த பட்டாடை அழைச்சிட்டு சொர்க்கத்தை நோக்கி செல்லும் போது இன்னும் 2 மனிதர்கள் இவர் அப்படியே சொர்க்கத்துக்குள்ள நுழைய விடாம நரகத்துக்கு இழுத்து கொண்டு பார்க்குறாங்க. இவருக்கு பயம் வருது. நான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு எனக்கு அனுமதி கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனா யாரோ 2 பேர் என்ன நரகத்துக்கு இழுத்து கொண்டு போறாங்களே, தடுக்கப்படுதே, இதுக்கு விளக்கம் என்னன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று தன்னுடைய சகோதரியிடம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ரசூலுல்லாஹ் போயிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி என்னுடைய சகோதரன் ஒரு கனவை கண்டார், இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்ட உடனே, அப்படியா, அது எதனால வந்துச்சுண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, இந்த அப்துல்லா ஒரு சிறந்த மனிதர் தான். உமருடைய மகன் அப்துல்லா சிறந்த மகன் தான். லவ்கான யுசல்லி மினல் லைல், ஆனால் அவர் இரவு நேரங்களில் தொழக்கூடியவராக இருந்தால் சிறந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? பேணுதல்ல வணக்க வழிபாடுகள்ல, கடமையான வணக்க வழிபாடுகள்ல எந்த குறையும் வைக்காத, கடமையான தொழுகையில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாத, நபி வழிக்கு எந்த மாற்றமும் செய்யாத ஒரு நபித்தோழருக்கு, முக்கியமான ஒரு நபித்தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அவர் இரவு நேரங்களில் தொழக்கூடியவராக இருந்தால் சிறந்தவராக இருந்திருப்பார். நம்மட நிலைமையை யோசிச்சு பாருங்க. 5 நேர தொழுகையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? எப்படி தக்பீர் கட்டுறோம்? சிலவங்க தக்பீர் கட்டுவாங்க, அல்லாஹ் அக்பர் அப்படின்வான். என்னமோ இவனை எதுக்கு கூப்பிட்டா? அல்லா தொழுறதுக்கு தானே கூப்பிட்டான். இப்படி அண்டுவான், இப்படி அண்டுவான், அப்படி அண்டுவான். சிலவங்க தக்பீரை கட்டி கையை வச்சுக்கொள்வான். இப்படி சொரிகிறது தான் வேலை. ஒன்றாவது சொரிச்சல் அதுக்கு மருந்து எடுத்துட்டு வரணும். இவன் என்ன செய்யறது? இவனுக்கு இந்த சொறி வாரது எங்க? தொழுகளை தான். சிலவங்க தக்பீர் கட்டுவாங்க பாருங்க, தக்பீரை கட்டிட்டு அப்படியே யோசிப்பான், என்ன செய்யணும் இன்றைக்கு, என்ன ஷெடியூலு, நிகழ்ச்சி நிரல் என்ன. தொழுற நேரத்தில் அதிகமாக தலையை சொரிஞ்சானண்டா எவனாவது, இவன் மைண்டு உலகத்தை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். தலையை எங்கேயாவது சொரிய ஆரம்பிக்கிறான்டா நாங்கள் நினைச்சுக்கொள்ள வேண்டியதான், ஆளுடைய எஜெண்டா ஒர்க் அவுட் ஆகுது. யோசிக்கிறான், வீட்டை யோசிக்கிறான், வியாபாரத்தை யோசிக்கிறான், அவனை கொடுக்கல் வாங்கல யோசிக்கிறான், இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற நிகழ்ச்சி நிரல யோசிக்கிறான். இந்த நிலையில் எங்கிட்ட இருக்குதுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிலையில் உள்ளவர் அல்ல. அவர் சுன்னாவை பேணக்கூடிய மிக சிறந்த நபித்தோழர். அவருக்கு கூட சொர்க்கத்தை நோக்கி அவர் செல்லுகின்ற நேரத்தில் நரகத்திற்கு அவரை இழுத்து செல்லுகின்ற அளவிற்கு 2 பேர் வருகிறார்கள் என்றால் இரவு தொழுகை இல்லாத ஒரு காரணம். நாங்கள் 5 நேரம் தொழுதா மாற்றம் சொர்க்கத்துக்கு செல்லலாம்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோம்.
கடமையை நிறைவேற்றிட்டோம், அதனால சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏகத்துவவாதிகளிடம் சிலர் கேட்டா, என்னங்க சிறுக்கு செய்யாதவன் அல்லாஹ் மன்னிச்சிருவான், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிறுக்கு செய்யவில்லை, அல்லாஹ் அவர்களையும் மன்னிப்பான், என்ன பிரச்சனை? அவங்களே அல்லாஹ் மன்னிப்பானே, ஏன் நபித்தோழர்களுக்கு மாத்திரம் இந்த வாதம் பொருந்தாதா? கேட்டா ஏன் தொலைல, ஏன் முன்பின் சுண்ணத்தில் கேட்டா, கடமையை நிறைவேற்றுமா இல்லையா, சிறுக்கு செய்யாட்டி சொர்க்கமா இல்லையா? ஆமா சொர்க்கம்தான். ஆனால் நபித்தோழர்களுடைய நிலையை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக மார்க்கத்தை கற்ற அந்த நபித்தோழர்களுடைய பக்குவத்தை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் 3 விஷயங்களை கற்றுக்கொண்டேன், அது என்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவை கூட நான் விடவே மாட்டேன். என்னன்னு கேட்குறாங்க. முதலாவது, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்குமாறு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறார், நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. இதை நான் விட மாட்டேன், மரணம் வரைக்கும் விட மாட்டேன். பொதுவாக ஹதீஸ் துறையில் ஒரு ஹதீஸை அறிவிப்பவர்கள் இருந்தால் அதை நிலைநாட்டுவாங்கன்னு அர்த்தம். பொய் சொல்ல மாட்டாங்க, நபித்தோழர்கள் பொய் உரைக்க மாட்டாங்க. அவர் சொல்றாருண்டா என்ன அர்த்தம்? அவருடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோட்பது, லுஹா தொழுகையை தொழுவது, வித்ர் தொழுகையை தொழுவது, இது என்னுடைய வாழ்க்கையில நான் விடவே மாட்டேன், மரணிக்கும் வரைக்கும் நான் இதை செய்து கொண்டே இருப்பேன் என்று அபூ ஹுரைரா சொல்கிறார். ஹதீஸை அதிகமாக அறிவிக்கக்கூடிய, மார்க்கத்தை அதிகமாக மக்களுக்கு எடுத்து சொன்ன ஒரு நபித்தோழர், ஒவ்வொரு தெருவிலும் இருந்து பிரச்சாரம் செய்த ஒரு நபித்தோழர், மார்க்கத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி பல சிரமங்களுக்கு மத்தியிலே கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர், அவர் சொல்கிறார், நான் இந்த 3 காரியங்களை விட மாட்டேன். நாங்களும் பிரச்சாரம் செய்கிறோம், எங்களுக்கு இன்னொரு மனநிலை என்னண்டா, நாங்கள் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறோமா இல்லையா, அதனால் அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு நினைக்கிறோம். சிலவங்க நிறைய தாவா பண்றோமே, நிறைய உழைக்கிறோமே, தொண்டரணியா, மருத்துவணியா, இரத்த தான முகாங்களா, என்ன வேலை பண்றோம் நாங்க, எப்படி ஜமாத்துடைய பணிகள், இப்படி ஒரு மனசுக்கு சைத்தான் உணர்ந்து வச்சிருவான். நிறைய வேலை செய்றீங்க நீங்க, நீங்க தாங்க முத்தகீன், நீங்க தான் தக்குவாதாரி, உங்களை அடிக்கிறதுக்கு யாரும் இல்லை என்ற மாதிரி மனசுக்கு வந்த உடனே இபாதத் குறையுது பாருங்க. இந்த பணிகளை செய்யறது, அந்த இபாதத் செய்யறதுக்கு தடையா வரக்கூடாது. இது அதை தாண்டிய எக்ஸ்ட்ரா பணி, இது செய்ய வேண்டிய கடமை இருக்குது. இதை செய்வதனால் எங்களுடைய தொழுகையில எந்த குறைபாடும் வரக்கூடாது. ஐவேள தொழுகையை இங்கே நபித்தோழர்கள் பேசவில்லை, அது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. இங்கே பேசப்படுகின்ற அனைத்து செய்திகளும் இரவு தொழுகை, லுஹா தொழுகை, வித்ர் தொழுகை, குறைந்தபட்சம் இரவுல தூங்குவதற்கு செல்வதற்கு முன்னால் 3 ரக்காத் தொழுதுட்டு போகக்கூடாதா, தூங்கக்கூடாதா? ஒரு 3 ரக்காத்துக்கு வித்ருண்டா இரவு தொழுகை தான், ஒற்றைப்படையா தொழுது முடிக்கிறது. ஒரு 3 ரக்காத்தை ஒரு அத்தைஹியாத்தை கொண்டு தொழுது விட்டு நாங்கள் உறங்கினால் என்ன நஷ்டம் ஏற்பட போகுது? இல்லை விடிய காட்டில் எழும்ப முடியாது, காலாங்காத்தில் எந்திரிச்சு தொழ முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது என்று நினைப்பீர்கள் என்றால், தொழுகை படுக்கைக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு 3 ரக்காத் தொழுதுட்டு படுக்கலாமே. சிறந்தது எது? நல்லடியார்களை பொறுத்தளவுல வபில் அஸ்ஹாரிஹிம் இஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரங்களில் அவர்கள் இறைவனிடம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். சஹர் நேரத்தில், சஹர் நேரம் என்பது சுபவுக்கு முன்னாடி உள்ள இரவுல கடைசி பகுதி, அந்த நேரங்களில் இறைவனிடம் எந்திரிச்சு இஸ்திக்ஃபார் செய்யறது ஒரு வணக்கம். இறைவனே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, அல்லாஹ்வே கேட்கிறானே, அல்லாஹ்வுடைய அருள் அந்த நேரத்திலே அல்லாஹ் மக்களுக்கு தருகிறானே, பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இல்லையா நான் மன்னிக்கிறேன் என்றானே. இந்த தொழுகையில எத்தனை பாவ மன்னிப்புக்குரிய துஆக்கள் இருக்கிறது. 2 சுஜூதுக்கு மத்தியிலே அமர்கிறோமே, ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி, பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹத்தாயா கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, இறைவனே எனக்கும் பாவத்துக்கும் மத்தியிலே தூரத்தை ஏற்படுத்து. எந்த அளவுக்கு? கிழக்குக்கும் மேற்கிற்கும் மத்தியிலே எந்த அளவுக்கு தூரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு தூரத்தை ஏற்படுத்து. இறைவனே நீ வெள்ளை ஆடையிலிருந்து எப்படி அழுக்கை நீ நீக்கி விடுவாயோ அது போன்று என்னை விட்டு என்னுடைய பாவங்களை நீக்கிவிடு. இது ஒரு பாவம் மன்னிப்புக்குரிய வாசகம். இதை தொழுகையிலே நாங்கள் ஆரம்பத்தில் சொல்ல வேண்டும். இதை சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றானே, இஸ்திக்ஃபார சஹர் நேரங்கள்ல அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் என்று சொல்றானே, இதை நிலைநாட்டுகிறோமா? இவற்றை செய்தால் அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் லேசா கிடைச்சிடும். ரொம்ப சிரமப்பட தேவையில்ல. எந்த ஒரு கஷ்டமும் படாம சொர்க்கத்தில் வாழ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே மிகவும் சிரமப்பட்ட
உலகத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு மனிதரை மறுமையில் என்ன செய்வானா, ஒரு எடுத்துக்காட்டாக, விசாரணை நடந்த பிறகு இல்லை, ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹ் என்ன செய்வான், சிரமப்பட்ட மனுஷன் எடுத்து நீ சொர்க்கத்துக்கு போயிட்டு வா, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி எடுப்பான். அந்த மனிதர் சொல்வார், அல்லாஹ் கேட்பான், சொர்க்கத்துக்கு போனீங்களே ஏதாவது சிரமம் இருந்துச்சா, ஏதாவது துன்பம் இருந்துச்சா? இந்த உலகத்தில் சிரமப்பட்ட ஆனால் ஒரு நல்லடியார். அவர் வெளியே வந்து சொல்லுவார், இறைவனே எந்த சிரமமும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. அல்லாஹ் சொன்னா நம்பணும், சிரமம் இல்லை துன்பம் இல்லைன்ட்டான் அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் எப்படி கருணை செய்கிறான்டா, எப்படி அருள் புரிகிறான்டா, ஒரு மனிதனை அனுப்பி எடுத்து மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அது ஒருத்தனை அனுப்பி எடுக்கிற அவனே வாக்குமூலம் தர்றான். சுஹதாக்கள் யார் அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்கிறாங்களோ அவங்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்குடைகளை நினைத்து நினைத்து சந்தோஷம் அடைந்து கொண்டு இருப்பார்கள். வயஸ்தபுசிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம், இதுவரைக்கும் தங்களை சந்திக்காத தன்னுடைய சகோதரர்களை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பார்கள். உணவு கொடுக்கப்படும், உணவுகளை உண்டு பருகி மகிழ்ச்சி அடைந்து ஒரு சாரார் சொர்க்கத்தில் இப்பயும் இருக்கிறாங்க, இந்த நிமிஷத்தில் இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செஞ்சவங்க. அவங்க ஒரே ஒரு செய்தியை சொல்ல எதிர்பார்க்குறாங்க அல்லாஹ் கிட்ட, அப்பையும் தான் இப்பையும் தான். என்ன செய்தி, இவ்வளோ இன்பங்கள் அல்லாஹ் தர்றாயே, கொஞ்சம் நான் போய்ட்டு சொல்லிட்டு வரேன். உலகத்தில் நம்முடைய சகோதரர்கள் இதை கேட்டு ஆசைப்படுவாங்களே, அவங்களும் அமல் இபாதத் செய்வாங்களே, சொர்க்கத்தை நோக்கி வருவாங்களே என்பதற்காக அல்லாஹ் தாலா கிட்ட அனுமதி கேட்பாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான். வேணுமெண்டா உங்களுக்கு பதிலாக நான் சொல்றேன் அல்லாஹ் சொல்லிட்டான். 1400 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் அறிவிச்சிட்டான், இந்த மாதிரி சொர்க்கத்தில் ஒரு சாரார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் சொர்க்கத்துக்குள்ள அவங்க மனித வடிவத்தில் நுழையல, வேறொரு வடிவத்தில் நான் நுழைய வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு நான் கொடுத்த பரிசை பற்றி அவங்க என்கிட்ட சொல்றாங்க, நான் சொல்றேன், அவங்களே வந்து சொல்ல கேட்குறாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்கல, நானே சொல்றேன் அல்லாஹ் சொல்றானே. இதை நினைச்சு நாங்கள் இந்த சொர்க்கத்தை நினைச்சு நாங்கள் வாழ்றோமா? இந்த ஜிஹாதுடைய அந்தஸ்து கூட அல்லாஹ் வந்து எத்தனையாவது இடத்துல வச்சிருக்கிறான்டா, அல்லாஹ்வை வணங்குவது முதலிடம், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்வது 2வது இடம், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வது 3வது இடம். இந்த போர் செய்யறதுக்கே இப்படிண்டா வணங்குறது, அல்லாஹ் எப்படி மறுமையில பரிசு தருவான்? ஆரம்பத்திலே சொர்க்கத்தை எங்களுக்கு இந்த கபருடைய வாழ்க்கை இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழைகிறதுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை தரமாட்டான், அது சைதுகளுக்கு மட்டும்தான். ஆனால் அல்லாஹ் அமல்களை பட்டியல் போடுற இடத்துல இறைவனுக்காக செலுத்தப்படுகின்ற வணக்கங்களை முதல் வரிசையில் அல்லாஹ் வைக்கிறான், ஜிஹாத் செய்வதை 3வது வரிசையில் வைக்கிறான்டா, சொர்க்கத்தில் எவ்வளோ அந்தஸ்து கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நான் ஒரு செய்தியை கேட்டேன். என்ன செய்தி? யார் இரவிலும் பகலிலும் 12 ரக்காத்துகள் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் என்று ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். இந்த செய்தியை கேட்ட நாளில் இருந்து இதுவரைக்கும் இரவிலும் பகலிலும் 12 ரக்காத் தொழுவதை நான் விட்டுவிட்டதே கிடையாது. இரவில் தொழுறதை வந்து நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? ஒற்றைப்படையாக தான் தொழுறதை புரிஞ்சுக்கொள்ளணும். இரவு தொழுகை 2 வந்து பூர்த்தி செய்யணும். எப்படி? ஒற்றைப்படையா. 13 ரக்காத் கூட தொழுறதுக்கு அனுமதி இருக்குது. இந்த 12 ரக்காத்தை விடமாட்டேன் இரவுலண்டா என்ன சொல்றாங்க? இரவு வணக்கத்தை நான் விட்டதே கிடையாது வாழ்க்கையில. இவங்க யாரு? இவங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்து கொண்டு நான் சொர்க்கத்துக்கு போயிடலாம், அதான் கணவர் வந்து அல்லாஹ்வின் தூதராச்சே ஏண்டி இருந்தாங்களா? நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர்களாக இருந்தால் எப்படி இருந்துருப்போம்? நம்ம தலைவர் அல்லாஹ்வின் தூதர் தான் நம்முடைய சொந்தமாச்சே, அது பேசி கீசி ஏதாவது பண்ணிக்கொள்ளலாம் மறுமையில். இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை அவங்க சொர்க்கத்தை அடையணும் என்றால், சொர்க்கத்துடைய அந்தஸ்தை தீர்மானிக்கணும் என்றால் வணக்கத்தில் ஈடுபடுங்க. குறிப்பாக தொலை சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தொழுகையை சரியான முறையில் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சரி, இன்னொரு வம்சத்தை பாருங்க. நாங்கள் சதக்காக்களை செய்கிறோம். இந்த சதக்காக்கள் செய்யும்போது நாங்கள் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? இந்த சதக்காக்கள் ஊடாக நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும், சொர்க்கத்துக்கு போயிடணும், இதுதான் எங்களோட எண்ணம். அந்த சதக்காவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறதா அங்கீகரிக்க மாட்டானண்டா அல்லாஹ் எப்படி தீர்மானிப்பானண்டா? எங்களுக்கு தெரிஞ்ச அம்சங்கள் என்ன? நாங்கள் முகஸ்துதிக்காக சதக்கா செய்யக்கூடாது, சதக்கா செய்துவிட்டு திரும்ப திரும்ப அதை சொல்லி காட்டக்கூடாது, நோவினை செய்யக்கூடாது,
பிறர் வந்து மெச்சுவதற்காக நாங்கள் சதக்கா செய்யக்கூடாது. சதக்கா செய்துவிட்டு திரும்ப திரும்ப அந்த சதக்கா செய்யப்பட்டவரை நாங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த அம்சங்களை நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்பயாச்சும் நாங்கள் தொழுகைக்கும் சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு ஒரு தொடர்பு இருக்குதுன்றதை யோசிச்சிருக்கிறோமா? ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எப்படி சொல்றான்னு பாருங்க. வமா மனாஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும். ஒரு சாரார் சதக்கா செய்கிறார்கள், அவர்களிடமிருந்து அவர்களுடைய சதக்காக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹ் வபி ரசூலிஹி. அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்து விட்டார்கள். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், வலா யஅதூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா. அவர்கள் தொழுகையிலே இருப்பதாக ஈடுபடுவதாக இருந்தால் சோம்பேறிகளாகவே தவிர அவர்கள் தொழுகையில் இருப்பதில்லை. சதகாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு இன்னும் 2 காரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஒரு காரணம், அல்லாஹ்வையும் ரசூலையும் நாங்கள் மறுத்த நிலையில் சதக்கா செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. காஃபிர்களுடைய சதக்காக்களுக்கு அல்லாஹ் மறுமையில கூலி கொடுக்க மாட்டான். முஸ்லிம்களுடைய சதக்காக்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிறதா இருந்தா அவங்க தொழுகையில பயபக்தியோட ஈடுபாட்டோட சோம்பேறிகளாக இல்லாமல் தொழுகையில் நிலைநாட்ட வேண்டும், ஈடுபட வேண்டும். எப்பயாவது சிந்திச்சிருக்கிறோமா? கொடுக்குற சதக்கா அங்கீகாரம் பெறணும் என்று அல்லாஹ் கிட்ட நீங்க ஒழுங்கா தொழணும். அந்த தொழுகையில சோம்பேறிகளாக நிற்கக்கூடாது. அப்படி சோம்பேறிகளாக நீங்கள் நிற்பீர்கள் என்றால் நீங்கள் செய்த சதக்காக்கள் வீணா போயிடும். சதக்கா செய்து ஒரு மனுஷன் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கிற சொத்தை அல்லாவின் பாதையில செலவழிக்கிறான் என்றா அதுக்கு ஒரு மனசு தனியா வேணுமா இல்லையா? ஒரு தியாக மனசு வேண்டும். எவ்வளவு கஷ்டப்படுறோம் இந்த செல்வத்தை திரட்ட, அல்லாட பாதையில் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்குறான். சரி பரவாயில்ல, கொடுக்குறான், அதுக்கே ஒரு தியாகம் வேணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் மறுமையில நரகத்திலிருந்து விடுதலை பெறறதுக்கு கூட இந்த சதக்காவை ஒரு காரணமா அல்லாஹ் அமைக்கிறான். அந்த சதக்காக்களும் தொழுகையில நாங்க சோம்பேறிகளாக நின்றோம் என்றால் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இப்போ எவ்வளவு நாங்க சிந்திக்கணும், தொழுகை எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. எவ்வளவு நாங்கள் இதில் பொடுபோக்கா இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் சிலர் இருப்பார்கள், தொழுங்க என்று சொன்னாலே அவங்களுக்கு ஒரு கவனம் இருக்காது, பெருசாக அதை அலட்டி கொள்ள மாட்டாங்க. ஏன் எப்பயும் வந்து தொலை சொல்லி கொண்டே இருக்கிறீங்க, இதை விட்டுருங்க, எந்த நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, நாங்கள் வந்து வேணுமெண்டா தொழுகை 5 நேர தொழுகையாவது ஒரு அளவு நாங்கள் செஞ்சு கொள்வோம். இந்த கொள்கை சரியாக வந்து உள்ளத்தில் போய் சேராத, அல்லாஹ்வுடைய இறையச்சம் சரியான முறையில் மனசுல பதியாத சிலர் இருப்பாங்க. எல்லாரும் சொர்க்கம் போனா நரகத்துக்கு யாரு போறேன்னெல்லாம் கேள்வி கேட்பான் சிலவங்க. பெரிய பெரிய கேள்வி கேட்டேன்னு நினைப்பான். அவங்களுக்கு இந்த கேள்விக்காகவே நரகத்துக்கு போயிட்டுருவான். நரகத்துக்கு போறேன்னா சாதாரணமே நினைக்க கூடாது. நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்புல 70 மடங்கு அல்லாஹ் என்ன செய்யறான், குறைச்சி ஃபில்டர் பண்ணி தான் இந்த உலகத்தில் உச்சகட்ட நெருப்பை தந்திருக்கிறான். அது சூரியன் கிட்ட போகலவா? உச்சகட்ட நெருப்புண்டா நாங்க வந்து ஸ்டவ்ல எடுக்கிற நெருப்பு இல்லை, அது இல்லை. உச்சகட்ட நெருப்பு சூரியன் தான். ஹைட்ரஜன் நைட்ரஜன் எல்லாம் ஒரே தடவை வெளியாக்குதே, அந்த சூரியன்ல உச்சகட்ட நெருப்பு இந்த உலகத்துல. இது நரக நெருப்பை 70 தடவை கழுவி ஃபில்டர் பண்ணி எல்லாம் தந்த நெருப்பு. சூரியனுக்கிட்ட நெருங்கவே முடியாது. எவ்வளவு நெருப்பு அது! நீ நரகத்துக்கு போவியா? இதெல்லாம் வாய் சவடால் பேச்சு பேசுறதுக்காக வேண்டிய அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் வந்து தண்டிப்பான். அப்ப இதுல தொழுகையை பத்தி பேசினா என்ன தொழுது என்னத்தை கண்டோம் அப்படி அண்டுவான். ஆனா இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கட்டத்துல புரியும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, கல்லா இதா பலகத்தி தராகி, தொண்டை குழியை என்ன செய்யும், அந்த வேதனை அடையும் போது உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் வக்கீல மன்றாக், அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் மந்திரிப்பவர் யார்? யாரு மந்திரிச்சு உங்களை காப்பாற்ற போறா? அல்லாஹ் கேட்கிறான். யார் உங்களுக்கு மருத்துவம் செஞ்சு காப்பாற்ற போறா? அந்த டைம்ல அவர் விளங்குவாரு, உயிர் வந்து தொண்டை குழியை அடைஞ்சாச்சு, இப்ப இவருக்கு ஒரு சவுண்டு வரும், வக்கீல கூறப்படும், மன்றாக், தொண்டைக்குழியை வந்துருச்சு உயிர், இப்போ உன்னை காப்பாற்றுறவன் யார்? உனக்கு சிஃபா தரக்கூடியவன் யார்? மருத்துவம் அல்லாத மந்திர மாயைகளை செய்தாவது உன்னை காப்பாற்றக்கூடியவன் யார்? அல்லாஹ் கேட்பான். வலன்ன அன்னஹுல் ஃபிராக், அப்ப நினைச்சிருவான் வேற வழியே இல்லை, இப்ப எங்கட பிரிவு நேரம் வந்துருச்சு. அந்த டைம்ல வல் தஃபத்தி சாக்கு பிசாக், கெண்டை காலும் என்ன செய்யும், பிணைந்து கொள்ளும், வேதனையை தாங்க முடியாம பிணைந்து கொள்ளும். இலா ரப்பிக்க யௌமதினில் மசாக், அந்த நாளில் அல்லாவை நோக்கி துரத்தி அனுப்பப்படுவார்கள். போ, ஆடு மாட துரத்தி போற மாதிரி, விரட்டுற மாதிரி, ஓட்டுற மாதிரி
மனிதர்கள் ஓட்டிச் செல்லப்படுவார்கள் இறைவனிடம். இவன் தொண்டக்குழியை அடைஞ்ச உடனே அங்கே பிரிவுதான் என்ற விளங்கிடுவான். மறுமையில் அல்லாவிடத்தில் ஓட்டிச் செல்லப்படுவான். அந்த டைமில் இவனை பற்றி ஒரு புகார் வரும், குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்படும், இறைவனிடத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்படும். அந்த வழக்கு தாக்கலில் முதலாவது குற்றப்பத்திரிகையில் அல்லாஹ் வைக்கக்கூடியது என்ன குற்றம் என்று சொன்னா, ஃபலா சத்தக வலா சல்லா, இவன் இந்த ஏகத்துவத்தை உண்மைப்படுத்தவும் இல்லை, வலா சல்லா, தொழுகையை நிலைநாட்டவும் இல்லை. எல்லா அமல்கள் இருக்க அல்லாஹ் ரெண்டு விஷயத்தான் கேட்கிறான். வலா சத்தக, கொள்கையை இவன் உண்மைப்படுத்தவில்லை. வலா சல்லா, இவன் தொழுகையும் இல்லை. வலாக்கின் கஸ்தபவத்த வல்லா, மாறாக இவன் பொய்யென கருதினான், புறக்கணித்து திரும்பி சென்று விட்டான். அல்லாஹ் சொல்றான், ஏகத்துவவாதிகள், நீங்க ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், முஸ்லீம்கள் தானே ஏகத்துவவாதிகள். முஸ்லீம்கள்ல யாரு குர்ஆன் ஹதீஸை பலமா பற்றி பிடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஏகத்துவவாதிகள். முஸ்லீம்கள் ஒரு சாரார், ஏகத்துவவாதிகள் ஒரு சாரார் என்றது இல்லை. முஸ்லீம்களை தான் சொல்றோம். எல்லா முஸ்லீம்களிலும் யாரு குர்ஆன் ஹதீஸை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடிப்பதை எப்படி உறுதிப்படுத்துவாங்க மாணவர்கள்? இவங்க உண்மைப்படுத்தினாங்க, எப்படி தொழுகையை நிலைநாட்டினார்கள் என்று அடுத்ததான் சொல்லணும். வலா சத்தக வலா சல்லா, தொழுகையை நிலைநாட்டவில்லை, இவர்கள் உண்மைப்படுத்தவில்லை என்று சொல்றது எப்படி மாறி வரணும் எங்களுக்கு? இவங்க ஏகத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள், தொழுகையையும் நிலைநாட்டினார்கள். இப்ப எங்க கிட்ட வர்றதா இருந்தா இப்ப ஒவ்வொருத்தருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பாதி வந்துருமோ. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தொழுகையை முறையாக நிலைநாட்டவில்லை, அறக்குறையா வந்துடக்கூடாது. பாதியாக எங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? எங்களை அல்லாஹ் வர்ணிக்கிறதா இருந்தா, எங்களுக்கு யாராவது பரிந்துரை செய்யறதா இருந்தா 50% பரிந்துரை சரி வராது, 100% பரிந்துரை இருக்க வேண்டும். அப்ப அந்த நிலையில கொள்கைவாதிகள் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு கடமைப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய மரண தருவாயிலையும் மூச்சு திணறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை வலப்புறமும் இடதுபுறமும் மேலும் கீழும் பார்வை செல்கிறது, இவ்வளவு சிரமப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மனிதர்களுடைய சக்கராத்துடைய வேதனை கொடுக்கப்படுது. அதை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு தலைவலி காய்ச்சல் தாங்க முடியாத நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சு திணறிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த சமுதாயத்துக்கு எதை வலியுறுத்தினார்கள் தெரியுமா? நீங்கள் தொழுகை விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அடிமைகள் விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டைத்தான் வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். ரசூலோட மூச்சு திணறுது, சமுதாயத்தில் தொழுகை ஒழுங்காக நடக்கணும், இந்த அடிமைகள் விஷயத்தில் நீங்கள் பேணுதலாக இருக்கணும் என்றதை தான் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ரசூலாக்கு எந்திரிச்சு நிற்க முடியலை, திரை ஒன்று போடப்படுது, திரைச்சீலை, அதை அகற்றி பார்க்குறாங்க. தொழுகை நேரம் வருது, ஃபஜ்ருடைய நேரம், யார் இமாமத் செய்கிறாங்க? ரசூலா சொல்கிறாங்க, யாராவது இமாமத் செய்ய வைங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமத் செய்ய வைங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப பலவீனமானவங்க, குர்ஆன் வசனங்களை கேட்டாலே கண்ணீர் வடிச்சிருவாங்க, அவங்க இமாமத் செய்கிறதுக்கு தகுதியான நிலையில் இல்லை, அவங்களே அனுப்புங்க. திரும்ப தொழுகையை நிலைநாட்ட இமாம் ஜமாத்துக்குரிய ஏற்பாடை வச்சு செய்து விட்டு ரசூலா திரும்ப பார்க்குறாங்க, திரைச்சீலை அகற்றி இமாம் ஜமாத் நடக்குது. ரசூலாக்கு எந்திரிச்சு நிற்க முடியலை, அவ்வளோ தலைவலியில் தான் ரசூலாக்கு இறுதியில் காய்ச்சல் வந்து மரணிக்கிறாங்க. ரொம்ப சிரமப்பட்ட நிலையிலும் தொழுகை நிலைநாட்டுங்க, வாயளவில் சொல்றது மட்டும் இல்லைங்க, உண்மையிலே சமுதாயம் தொழுகிறாங்களா இல்லையா, தொழுகை பேணி பாதுகாக்கப்படுதா இல்லையான்றதை கண்காணிக்கிறாங்க, எட்டி பார்க்குறாங்க. திரும்ப ரசூலாக்கு என்னுடைய வாழ்நாளில் என்னுடைய கண் முன்னாடி ஒரு இமாம் ஜமாத் நடக்கும்போது நான் அதில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா என்று நினைச்சு, முடியாது என்றாலும் செல்கிறேன் என்று தொழுகைக்கு கலந்து கொள்றாங்க. நபித்தோழர்கள் சுபஹான் அல்லாஹ் என்று அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு மெசேஜை கொடுக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் வந்துட்டாங்க. ரசூல் அப்படியே சஃபை பிரித்து கொண்டு முன்னர் வரிசையில் வந்து நின்ட்டாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு நான் ஒரு தவறும் செய்யலையே தொழுகையில், எதுக்காக சுபஹான் அல்லாஹ் சொல்கிறாங்க? ஏழாம சவுண்டு ஓவராக வருது. திரும்பி பார்த்தா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் இப்படி சைக்கிரம் செய்கிறாங்க, நீங்களே தொழுவைங்க, நான் மௌனமாக இருந்து தொழுது கொள்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு மனசு ரசூலுல்லாஹ்க்கு தலைமை தாங்கி தொழுவிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளலை, பின் வரிசைக்கு போகிறாங்க. ரசூலுல்லாஹ் முன் வரிசைக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நிலைநாட்டுறாங்க. இது எப்போ? சக்கராத்துடைய நிலையில். எப்படிப்பட்ட சக்கராத்? 2 பேருடைய சக்கராத்துடைய வேதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. எந்திரிச்சு நின்றாலே மயங்கி விழுறாங்க, உழு செய்ய முடியலை, யாருடைய பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு தனியாக காலில் நடந்து செல்ல முடியல, யாராவது தோளில்
ஒரு உதவி செஞ்சா, ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் பள்ளிக்கு செல்ல முடியும். இன்னொரு நபித்தோழர் பாருங்க, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலை. இந்த செய்திகளோட முடித்துக் கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாங்க, இத்மான் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரே, நான் என்னுடைய சமுதாயத்திற்கு தொழுகையை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆனால் எங்களுடைய ஊருக்கும் உங்களுடைய பள்ளிவாசலுக்கு மத்தியிலே ஒரு ஆறு ஓடிக்கொண்டு செல்கிறது. மழை காலங்களில் எங்களுக்கு அதை கடந்து வர்றதுக்கே முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நான் என்னுடைய சமுதாயத்திற்கு தலைமை தாங்கி தொழ வைப்பதற்குரிய ஒரு அனுமதியை தாங்க. உங்களுடைய இமாம் ஜமாத்துக்கு கலந்து கொள்ளாமல் நான் ஒரு இமாம் ஜமாத் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு அனுமதி தாங்கன்றாங்க. எப்போ கேட்குறாங்க தெரியுமா? அது அவருடைய கண் பார்வை மிகவும் குறைந்த நிலையில் வாழக்கூடிய காலத்தில் கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட இமாம் ஜமாத்துக்கு வந்து கலந்து கொள்ள நினைக்கிறேன், ஆனால் வர முடியலை, என்னோட கண் பார்வையும் போயிருச்சு, ஒரு ஆறும் குறுக்க போகுது, மழை காலங்களில் கடந்து செல்லவே முடியாது. வீட்டில் வந்து என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு இமாம் ஜமாத் நடத்தணும், ஒரு ஏற்பாடை செய்ய. எங்களுக்கு சாதாரண தலைவலி வந்தாலே இமாம் ஜமாத்துக்கு வர இயலாது, பள்ளிக்கு போக இயலாது, சளி குணம் அப்படின்டுவான். சுபோவில் கூதலா குளிராக இருக்குது, வெளியே போக இயலாது, சளி பிடிச்சிரும், தடுமல் வந்துடும், காய்ச்சல் வந்துடும், சாதாரண விஷயங்களுக்கு. இவருக்கு கண்ணு பார்வையே இல்லை, இமாம் ஜமாத்துக்கு வர்றதுக்கு வழி தேடுறாங்க, என்றாலும் முடியவில்லை. வீட்டில் ஏற்பாடு செய்றீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோட அவருடைய வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, எங்கே வந்து நான் நின்று தொழணும், இடத்த காட்டுங்க. நீங்கள் தொழுகையை நடத்துவதற்கு அவர் வீட்டில் இமாம் ஜமாத் செய்கிறதுக்கு அனுமதி கேட்குறாரு தன்னுடைய சமுதாயத்தவருக்கு. கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அவர் ஒரு இடம் காட்டுறாரு, இந்த இடத்துல இருந்து நீங்கள் தொழுகை நடத்தினா அந்த இடத்தையே நான் ஃபாலோ பண்ணி மக்களுக்கு தொழுகை நடத்துவேன். ரசூல்லா அவர் காட்டிய இடத்துல இமாம் ஜமாத் செய்கிறாங்க, 2 ரக்காத் தொழுந்துட்டு போகிறாங்க. பிறகு அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சமுதாயத்துக்கு தொடர்ச்சியாக தொழுகையை நடத்தக்கூடியவராக இருந்தார் என்றதை நாங்கள் பார்க்குறோம். நபித்தோழர்கள் இப்படி ஆர்வமாக இருந்தாங்க இந்த தொழுகையில். அதனால்தான் அவர்கள் சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக மாறினாங்க, சொர்க்கத்துக்குரியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நற்செய்தி சொன்னாங்க. நபித்தோழர் அபூ பக்ரான்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் எந்த அளவுக்கு அவருடைய ஆர்வம் என்றால், இமாம் ஜமாத் நடக்குது, இந்த தொழுகையில் கலந்து கொள்ளணும், ரக்காத்தை அடையணும், அவ்வல் ரக்காத்தை அடையணும் என்றதுக்காக, முதல் ரக்காத்தை அடையணும் என்றதுக்காக, முதல் ரக்காத்தை அடைகிறதா இருந்தால் ருக்குல தான் அடையணும். அவர் பள்ளிவாசலுக்குள் நுழைகிறாரு, இமாம் ருக்குல இருக்கிறாரு. இவர் என்ன யோசிக்கிறாருண்டா, ரக்காத் அவ்வல் ரக்காத் அடைஞ்சிடணும், என்ன செய்வன்னா ருக்கு செய்து கொண்டே அப்படி நடந்து போறாரு. அவரு ருக்கு எப்படி செய்யணும், சஃப்ல இருந்தா சஃப்புக்கு போய் சேர்ந்துட்டு தானே ருக்கு செய்யணும். அவர் பள்ளிவாசல்ல நுழைஞ்சோடனே ருக்குல இருக்கிறத பாக்குறாங்க, எந்திரிச்சு நின்ட்டாங்கண்டா ரக்காத்து போயிடும். இந்த அவ்வல் ரக்காத்தை மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக அப்படியே ருக்கு செய்தவராக நடந்து கொண்டே போயிட்டு சேர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொல்லப்படுது, இப்படி ஒன்று நடந்துச்சு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன வார்த்தைன்னு பாருங்க, ஜாதக்கல்லாஹு ஹிர்சன், அபூ பக்ராவே, அல்லாஹ் உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தட்டும். வலா தவுத், ஆனா இந்த மாதிரி திரும்ப செய்யாதீங்க, மார்க்கத்தில் இப்படி கட்டளை இல்லை, நீங்க அடைவதை தான் தொழ வேண்டும், ஆனா உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, அல்லாஹ் உங்களோட ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்தட்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இன்னொரு நபித்தோழர், அவருடைய பேரு ரபியத் இப்னு கஃப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலு செய்வதற்குரிய உதவியை செய்கிறாரு. ரசூல் அந்த உதவியை பெற்றுக்கொண்டு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாங்கண்டா, சல்னி, ஏதாவது தேவைண்டா கேளு அப்படின்னு கேட்கிறாங்க. என்ற ரசூலோட ஆட்சி அமைஞ்சிருச்சு, செல்ல செழிப்பா இருக்குது, செல்வம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எதையும் செய்யலாம். தன்னுடைய ஒரு பணிவிட, தனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளருக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க ரசூல் அரசாங்கத்தால. என்ன வேணும், சல்னி, எதையாவது கேளு நான் தர்றேன் அப்படின்றாங்க. அப்ப அவர் வந்து என்ன நாங்களா இருந்தா என்ன கேட்போம், இப்போ குவைட் மன்னன் உங்களை கூப்பிட்டு சல்னி அப்படின்னு கேட்டா, யா ஹலீஃபா எனக்கு அது வேணும் இது வேணும், அந்த மந்த காலம் எனக்கு இது வேணும், இதை கூட அதை கூட எவ்வளவு கேட்போம் நாங்க. ஒரு கம்பெனியாவது என்ன ஓனர் ஆக்கி விட்டுரு, வேற ஒன்றும் தேவையில்ல, இப்படியெல்லாம் யோசிப்போம் நாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அதுவும் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட உண்மையிலே ரசூலா கேட்டா, ரசூலா யாராவது கேட்டா கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஒரு போர்வை ஒரு பெண்மணி தர்றாங்க, அதை ரசூலா அழகா அணிஞ்சிட்டு வர்றாங்க, இன்னொரு சஹாபி பார்த்து எனக்கு தாங்கன்றாங்க. ரசூலா உடனே கொஞ்ச நேரம் அணிஞ்சிட்டு பிறகு உள்ள சென்று அந்த ஆடையை கொண்டாந்து கொடுத்து, நபித்தோழர்களை அவரை விமர்சிக்கிறாங்க, எதுக்கு கேட்டீங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் தராமல் இருக்க மாட்டார் என்பது உங்களுக்கு தெரியாதா, ஏன் கேட்டீங்க, அவர் எதை கேட்டாலும் தருவாரே,
அப்படிப்பட்ட ஒருத்தர் கிட்ட போயிட்டு நீங்க ஆசை அணிஞ்சு வந்து ஆடையை கேட்டுட்டீங்களே என்று விமர்சிச்சாங்க. அப்ப கேட்டா கொடுப்பாங்கன்னு தெரியும் நபித்தோழருக்கு. இவர் என்ன கேட்கிறாருண்டா, ஃபகுல்து முராஃபதக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்தில் உங்களோடு சேர்ந்து பக்கத்திலே வாழ வேண்டும், அந்த பாக்கியத்தை தாங்க. இதுதான் கேட்குறாங்க. ரசூலா வந்து அப்படியா, நாங்கள் உலகத்தில் ஏதாவது கேட்பேன்னு பார்த்தா மறுமையில கேட்டாரு. மறுமையில கேட்கறதா இருந்தால் ரசூலாக்கு ஆமா இன்ஷா அல்லாஹ் நடக்கும் அப்படி சொல்லலாமா? சொல்ல முடியாது. அதுக்கு சில வழிகள் இருக்குதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியா அவங்க கைரதாலிக்க வேற ஏதாவது வேணாமா திரும்ப கேட்குறாங்க. சரி, அது தனியா இருக்கட்டும், அதுக்கு நான் பதில் என்னன்றதை சொல்றேன். இது அல்லாத வேற எதுவும் தேவையில்லையா அப்படி கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு, இல்ல அல்லாஹ்வின் தூதரே எனக்கு அதுதான் வேணும். குல்து ஹுவதாக்க, எனக்கு அதுதான் வேணும், சொர்க்கத்தில் உங்களோட பக்கத்தில் வாழணும், அந்த பாக்கியத்தை எனக்கு எடுத்து தந்துருங்க எப்படியாவது. அதுக்கு ரசூலா சொன்ன ஒரு வழி, ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூத் செய்வதன் மூலமாக எனக்கு நீ உதவி செய். நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேன். சொர்க்கத்தில் ரசூலுல்லாவோட பக்கத்தில் வாழ்வதற்கு ஒரு அருமையான வழி என்ன தெரியுமா? அதிகம் அதிகம் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யறது. சுஜூத் செய்யறதா இருந்தா வெறுமனே சுஜூத் செய்யறது இல்லை, தக்பீர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகணும் சுஜூதுக்கு. அப்ப ஐவேல தொழுகை, சுன்னத் தொழுகைகள், உபரியான தொழுகைகள், எக்ஸ்ட்ராவா உபரியான தொழுகைகள். சுன்னத் தொழுகை என்று சொன்னா மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ரக்காத்துடைய எண்ணிக்கை, எப்படி தொழணும், எந்த நேரத்தில் தொழணும். இரவு தொழுகை சுன்னத்து, லுஹா தொழுகை சுன்னத்து, முன்பின் சுன்னத்து வச்சிருக்கணும், அது சுன்னத்து. இதே போல இன்னொரு சுன்ன நஃபிலான தொழுகை எக்ஸ்ட்ரா நான் நினைச்ச அளவுல தொழலாம். தடுக்கப்பட்ட நேரங்களில் மாத்திரம் தொழக்கூடாது. எத்தனை ரக்காத் என்றாலும் தொழலாம், ரெண்டு ரெண்டா எத்தனை வேணுமென்றாலும் தொழுவதற்கு அனுமதி இருக்குது. இது போன்ற தொழுகைகள் அதிகம் அதிகம் செஞ்சு, ஃபர்லு சுன்னத்து ரசூலா பிரிக்கல, அதிகம் அதிகம் சுஜூத் செய், அல்லாஹ்வுக்கு சிரம் பணி, அல்லாஹ்வுக்கு பணிந்த நிலையில் தொழுகையை நிலைநாட்டு. அல்லாஹ் கிட்ட நான் அந்த வேலையை பார்க்கிறேன், அதுக்கு எனக்கு உதவி செய், நான் என்னோடு வாழ்வதற்குரிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ்விடமிருந்து உனக்கு பெற்றுத்தாரேன். ஒரு அடிப்படையை வச்சு நீ அமல் செய்தால்தான் உனக்கு சொர்க்கம் செல்லலாம், என்னுடைய பரிந்துரையால் செல்ல முடியாது. இதன் மூலம் உதவி செய், என்னோடு சொர்க்கத்திலே வாழலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது ரபியத் இப்னு காவுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உரியதுதான். நாங்களும் அதிகம் அதிகம் சுஜூத் செய்தால் மறுமையிலே எந்த தலைவரை இந்த உலகத்தில் நாங்கள் பின்பற்றோமோ, எந்த தலைவருக்காக எங்களுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அந்த தலைவருடைய ஒவ்வொரு அசைவையும் எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்து நாங்கள் வாழ்றோமோ, அந்த தலைவரோட மறுமையில சொர்க்கத்தில், அதுவும் வசீலான்ற அந்த உயர்ந்த அந்தஸ்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நாங்கள் வாழ விரும்புவோம் என்று சொன்னா, நாங்கள் கண்டிப்பாக தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அது ஏகத்துவவாதிகளிடம் அவர்களுடைய கொள்கை எப்படி ஆணிவேராக பதிந்திருக்கிறதோ அதே போன்று இந்த தொழுகையும் ஒரு ஆணிவேராக பதிந்து அந்த தொழுகையை பேணுதலாக பின்பற்றக்கூடிய, அதை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹ்.